education is not about going to school and getting a degree. It's about widening your knowledge and absorbing the truth about life. Today, from your Standard 7 Physics, Term 2, Unit 3, Changes Around Us, we'll see the remaining part, Part 4. In the last class, we saw some examples of chemical changes, that is about rusting of iron, burning, curdling of milk, fermentation, chemical reaction of baking soda with lemon, and the condition needed for chemical change. Learn about 3.6 indicators of chemical change, 3.7 exothermic and endothermic chemical changes, and finally about periodic and non-periodic change. So we'll start with indicators of chemical change. So take some broken piece of eggshell எடுத்துக்கிறீங்க. அதில் ஒரு டெஸ்ட் டியூப்பில் எக்ஷெல் எடுத்துக்கிறீங்க. அதில் லைம் ஜூஸ் ஃபியூ ட்ராப்ஸ் ஆட் பண்ணுறீங்க. என்ன ஆகும் அப்படின்னா bubbles will be coming out, that is carbon dioxide. Bubbles of carbon dioxide evolving in the test tube நீங்கள் observe பண்ணுவீங்க. Why? This is because of the chemical change between the two. Hence we say evolution of bubbles serves as a indicator. எதெல்லாம் இண்டிகேட் பண்ணுது, இப்படி இருந்துச்சுன்னா இது கெமிக்கல் சேஞ்ச் அப்படின்னு எதெல்லாம் சொல்லுது அப்படின்னா அதுதான் இண்டிகேட்டர்னு சொல்கிறோம். எதை வச்சு நம்ம தெரிய வரும் இது கெமிக்கல் சேஞ்ச் அப்படின்னா பபிள்ஸ், எவல்யூஷன் ஆஃப் பபிள்ஸ் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா ஒரு எக்ஷெல்லு லைம் ஜூஸ் ஆட் பண்ணால் அதுலேருந்து பபிள்ஸ் ஃபார்ம் ஆகும். அந்த மாதிரி எதுலலாம் பபிள்ஸ் ஃபார்ம் ஆகுதோ அதெல்லாம் இட் இஸ் அன் இண்டிகேட்டர் ஆஃப் கெமிக்கல் சேஞ்ச். Next one, when we add water to quicklime அப்படின்னா சுண்ணாம்பு கட்டின்னு சொல்லுவோம். கால்சியம் ஆக்சைடில் வாட்டர் ஆட் பண்ணிங்கன்னா என்ன ஆகும், லாட்ஸ் ஆஃப் ஹீட் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். எவல்யூஷன் ஆஃப் ஹீட் வித் ஃபார்மேஷன் ஆஃப் என்ன ஃபார்ம் ஆகும் அப்படின்னா ஸ்லாக் லைம் அப்படின்னா வாட்டர் கூட கால்சியம் ஆக்சைடு வந்து வாட்டர் கூட ரியாக்ட் ஆகி கால்சியம் ஹைட்ராக்சைடு ஃபார்ம் பண்ணுது. ஸோ திஸ் இஸ் ஸ்லாக் லைம். ஸோ எவல்யூஷன் ஆஃப் ஹீட், அது கூட நிறைய ஹீட்டும் ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ ஹீட் வெளியில் வந்துச்சு அப்படின்னா there is a chemical change involved அப்படின்னு அர்த்தம். This is a chemical change and is indicated by the evolution of heat when the reaction sets in between quicklime and water. ஸோ எவ்ரிடே ஃபுட் ஸ்டஃப்பை நம்ம குக் பண்ணுறோம். அப்புறம் க்ளீன் த எம்டி குக்கிங் யூட்டென்சில்ஸ், அதுக்கப்புறம் எம்டி வெசல்ஸை க்ளீன் பண்ணிடும். சப்போஸ் நம்ம குக் பண்ண யூட்டென்சில்ஸை வந்துட்டு சம் ஃபுட் ஸ்டஃப் அப்படியே அது வாஷ் பண்ணாமல் அப்படியே விட்டுட்டா ஃபார் அ டே அப்படியே விட்டுட்டா என்ன நடக்கும், ஒரு ஃபவுல் ஸ்மெல்னால் ஒரு பேட் ஸ்மெல் வந்துட்டு வில் பி கம்மிங் அவுட் நெக்ஸ்ட் டே ஃப்ரம் த வெசல்ஸ். Why? This is because the food stuff have been rottenனா ஸ்பாயில் ஆயிடுச்சு, கெட்டு போச்சு ஃபுட் ஸ்டஃப்பு. ஸோ இட் ப்ரொடியூசஸ் அ ஃபவுல் ஸ்மெல். This spoilage of food is a chemical change as it indicated by the foul smell. So third point என்ன, foul smell, bad smell வந்துச்சு அப்படின்னா there is a chemical change occurred அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சுக்கலாம். So change of order is also an indicator of chemical change. First one என்ன, ஏதாச்சும் பபிள்ஸ் வந்துச்சு அப்படின்னா இண்டிகேட்டர் ஆஃப் கெமிக்கல் சேஞ்ச். செகண்ட் பாயிண்ட் எவல்யூஷன் ஆஃப் ஹீட் வந்துச்சுன்னா அது இட் இண்டிகேட்ஸ் தேர் இஸ் அ கெமிக்கல் சேஞ்ச். இல்லைன்னா பேட் ஸ்மெல், அதாவது ஃபவுல் ஸ்மெல் வந்துச்சுன்னா இட் இண்டிகேட்ஸ் தேர் இஸ் அ கெமிக்கல் சேஞ்ச். நெக்ஸ்ட் ஒன் வந்து அயனை வந்துட்டு kept in water for few days and taken out, the nail will become, nailna ani what will become reddish brown in color, indicating it has rusted. And the iron nail வந்துட்டு reddish brown color மாறிடும். It indicates it has been rusted. So rusting is a chemical change. So it is indicated by the change in color. So color change ஆயிருந்தாலும் it is another indicator of chemical change. So next one, we know that hot milk curdles to form white lumps of curd when mixed with lemon juice. ஸோ மில்கில் வந்துட்டு ஃபியூ ட்ராப்ஸ் ஆஃப் லெமன் ஜூஸ் ஊற்றுனீங்க அப்படின்னா அது வந்து கர்டில்ஸாக கட்டியாக லம்ப்ஸ்னால் ஸ்மால் சாலிட் பார்ட்டிகல்ஸாக ஃபார்ம் பண்ணும். ஸோ திஸ் லம்ப் ஆஃப் கர்ட் is the precipitate that is obtained by the chemical reaction. So இந்த lump எதனால் ஃபார்ம் ஆகுது அப்படின்னா due to the chemical reaction between the hot milk and the lemon juice. So forming of precipitate. So precipitate form ஆச்சு அப்படின்னாலும் that is also an indicator of chemical change. So now to conclude, first one என்ன, evolution of bubbles இருந்துச்சு அப்படின்னா, evolution of heat form ஆச்சு அப்படின்னா,
order smell change ஆச்சு அப்படின்னா change in color or formation of precipitate, all these are serves as a indicator of chemical change. Okay, this is very important. Next we'll see about the exothermic and endothermic chemical changes. Just as physical change and chemical change, just as the physical change, chemical reaction will either be endothermic or exothermic. Physical change மாதிரியே physical changeல heat வந்துட்டு absorb ஆகும் இல்லைனா high heat வந்து evolve ஆகும். அதே மாதிரி chemical changeலையும் endothermic, exothermicனு two types of changes இருக்கு. So we'll see an activity, activity 9. Stretch both hand, ரெண்டு ஹேண்டையும் நீட்டிக்கிறீங்க. அதில் ஒரு ஹேண்டில் சோப் பவுடர், ஸ்மால் பீஸ் ஆஃப் பிஞ்ச் ஆஃப் சோப் பவுடர் எடுத்துக்கிறீங்க. இன்னொரு ஹேண்டில் பிஞ்ச் ஆஃப் குளுக்கோஸ் பவுடர் எடுத்துக்கிறீங்க. அது ரெண்டுலேயுமே ஃபியூ ட்ராப்ஸ் ஆஃப் வாட்டர் ஆட் பண்ணுறீங்க. ஸோ சோப் வாட்டரில் வாட்டர் ஆட் பண்ணிங்கன்னா வாட் வில் ஹேப்பன்? ஸோ குளுக்கோஸில் வாட்டர் ஆட் பண்ணிங்கன்னா என்ன நடக்கும்? குளுக்கோஸில் வாட்டர் ஆட் பண்ணிங்கன்னா யூ வில் ஃபீல், யுவர் ஹேண்ட் வில் ஃபீல் கூல். Okay. What is the difference when water is added to soap water and when water is added to glucose? Soap water la add panninga appadina you feel hot, your hand feels hot. Idhe glucose la add panningana you feel cold. Why? Because heat வந்து எது வந்துட்டு வெளியில் கொடுக்குதோ, ஹீட்டு வந்து வெளியில் எது அனுப்புதோ அதுக்கு பேர் எக்ஸோதர்மிக். எது வந்து ஹீட்டை அப்சார்ப் பண்ணிக்குதோ அதுக்கு பேர் எண்டோதர்மிக் ப்ராசஸ் அப்படின்னு அர்த்தம். ஸோ வில் see in detail. In this activity, students reported that she feels warmness in palm when water is added to soap water. soap waterல வாட்டர் ஆட் பண்ணால் வார்மாக இருக்கும் உங்கள் கை. We saw that burning of magnesium ribbon gives out heat and light. நம்மளுக்கு தெரியும் magnesium ribbon burn பண்ணால் அதுலேருந்து என்ன கிடைக்கும்? மெக்னீஷியம் ஆக்சைடுங்கிற ஒயிட் பவுட்ரி ஆஷ் கிடைக்கும். அதில் ரொம்ப பிரைட்டாக பேர்ன் ஆகும். அதில் என்ன கொடுக்குது? ஹீட்டும் லைட்டும் வெளியில் தள்ளுது. ஸோ burning of wood also releases heat and light. வுட்டை பேர்ன் பண்ணிங்கனாலும் ஹீட் அண்ட் லைட் கொடுக்குது, ஃபயர் கொடுக்குது. சச் சேஞ்சஸ் இன் விச் ஹீட் இஸ் ரிலீஸ்ட், ஹீட் வந்து ரிலீஸ் ஆச்சு அப்படின்னா, வெளியில் அனுப்பிச்சு அப்படின்னா அதுக்கு பேர் எக்ஸோ. எக்ஸோ அப்படின்னா கோன் அர்த்தம். கோன் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ரிமூவல் ஆஃப் ஹீட், ஹீட்டு வெளியில் அனுப்புறது. எக்ஸோதர்மிக், ஹீட்டை வெளியில் அனுப்புறது. ஸோ ரிலீஸ் ஆஃப் ஹீட், ஸோ தட் இஸ் எக்ஸோதர்மிக் சேஞ்சஸ். வில் see this later. பாருங்க, there are some changes in which heat is absorbed. இதே ஹீட் வந்து அப்சார்ப் பண்ணிச்சு அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் வாட்டர் அப்சார்ப் ஹீட் when it evaporates to form water vapor. வாட்டர் வந்துட்டு லிக்விட் வாட்டர் வேப்பராக ஃபார்ம் ஆகிறதுக்கு ஹீட்டை வந்து அப்சார்ப் பண்ணி தான் மேலே கேஸாக ஃபார்ம் ஆகுது, சேஞ்ச் ஆகுது. ஸோ சிமிலர்லி ஐஸ் அப்சார்ப்ஸ் ஹீட். ஐஸ் க்யூப் வந்து ஹீட்டை அப்சார்ப் பண்ணி தான் மெல்ட் ஆகி போகுது. So absorbs heat when it melts to form water. Such changes in which heat is absorbed are known as heat absorb பண்ணுற changes எல்லாமே endothermic process. heat absorb பண்ணிச்சுன்னா நம்மளுக்கு கூலாக ஃபீல் பண்ணுவோம். ஓகே, ஹீட்டை ரிலீஸ் பண்ணிச்சு அப்படின்னா நம்ம ஹாட்டாக ஃபீல் பண்ணுவோம். ஸோ எக்ஸோதர்மிக் ப்ராசஸில் ஹாட்டாக ஃபீல் பண்ணுவோம், எண்டோதர்மிக் ப்ராசஸில் நம்ம கூலாக ஃபீல் பண்ணுவோம். ஓகே, so dissolution of glucose in water is also an endothermic process. endothermic process na heat absorb panikidhu, adanal namakku cool ah feel pandrom. So that is endothermic change. We'll see the examples. See, mixing of eggshell with baking soda, mixing eggshell or baking soda with lemon juice. So eggshell ah irundhalum லெமன் வாட்டர் வந்துட்டு பேக்கிங் சோடாவில் ஆட் பண்ணாலும் என்ன கிடைக்கும்? பபிள்ஸ் வந்துட்டு வெளியில் ஃபார்ம் ஆகி வரும். ஸோ திஸ் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் ஹீட்டை வந்துட்டு திஸ் இண்டிகேட்ஸ் இட் இஸ் அ கெமிக்கல் சேஞ்ச். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பர்னிங் ஆஃப் மெக்னீஷியம் ரிப்பன். திஸ் இஸ் அ ஹீட்டு லைட்டு வெளியில் அனுப்புது. ஸோ இட் இஸ் அ எக்ஸோதர்மிக் ப்ராசஸ். நெக்ஸ்ட்டு கர்ட்லிங் ஆஃப் மில்க். This indicates it is a chemical change. So பாருங்க, தண்டர் ஸ்ட்ராம் அப்போ ஹீட்டு லைட்டு ப்ரொடியூஸ் ஆகுது, ஹீட்டு லைட்டு வெளியில் தள்ளுது. ஸோ இட் இஸ் அ எக்ஸோதர்மிக் ப்ராசஸ்.
Heat evolves. Quick lime with water பண்ணிங்க அப்படின்னா ஹீட்டை வெளியில் தள்ளுது. So it is a exothermic process. Rusting of iron, color change, it indicates a chemical change. Okay. See here. பாருங்க endothermic அப்படின்னா ஹீட்டை அப்சார்ப் பண்ணிச்சுன்னா endothermic, exothermic அப்படின்னா ஹீட்டை வெளியில் அனுப்பிச்சு ரிலீசஸ் ஹீட் அப்படின்னா exothermic. ஓகே. ஐஸ் கியூப் ஐஸ்லேருந்து வாட்டராக ஃபார்ம் பண்ணுறது ஹீட்டை அப்சார்ப் பண்ணி வாட்டராக ஃபார்ம் பண்ணுது. ஸோ இட் இஸ் அ எக்ஸோதர்மிக் ப்ராசஸ். ஹீட்டை உள்ளே இழுத்துக்குது, அப்சார்ப் பண்ணிச்சு அப்படின்னா எண்டோதர்மிக் ப்ராசஸ். ஸோ ஐஸ் க்யூப்லேருந்து ஐஸ் க்யூப் வந்துட்டு மெல்ட் ஆகி வாட்டராக ஃபார்ம் ஆகிறது வந்துட்டு எண்டோதர்மிக் ப்ராசஸ். ஏன்னா ஹீட்டை இது அப்சார்ப் பண்ணுது. வாட்டர்லேருந்து வாட்டர் வேப்பராக மாறுறதுக்கு ஹீட்டை வாட்டரை அப்சார்ப் பண்ணுது. ஸோ இட் இஸ் அ எண்டோதர்மிக் ப்ராசஸ். ஓகே. வாட்டர் வந்து வாட்டர் வேப்பராக போடுறது எண்டோதர்மிக் ப்ராசஸ். இதே வாட்டர் வேப்பர் வந்து வாட்டராக ஃபார்ம் ஆகிறதுக்கு கூல் ஆகுது. ஸோ கூல் ஆகுது அப்படின்னா எக்ஸோதர்மிக் ப்ராசஸ். ஸோ மறுபடியும் வாட்டர் வந்து ஐஸ் க்யூபாக ஃபார்ம் ஆகணுன்னா கூல் பண்ணணும்னா எக்ஸோதர்மிக் ப்ராசஸ். ஓகே. Now we will see particles of solid. Solid வந்து ஹீட் பண்ணால் சாலிட் பார்ட்டிகல்ஸ்லாம் க்ளோஸ் டுகெதராக பேக் ஆகிருக்கும், எக்ஸ்பேண்ட் ஆகும், லிக்விடாக ஃபார்ம் ஆயிரும், பிகம்ஸ் லிக்விட். தட் இஸ் வாட்டராக ஃபார்ம் ஆயிரும். இதே பாருங்கள், பார்ட்டிகல்ஸ் ஆஃப் லிக்விட் வென் கூல்ட், லிக்விடை கூல் பண்ணால் கான்ட்ராக்ட் ஆயிரும், அதனால் ஐஸ் க்யூப்ஸாக ஃபார்ம் ஆயிரும். தட் ப்ராசஸ் இஸ் கால்ட் ஃப்ரீசிங். ஹீட் பண்ணால் மெல்ட்டிங், கூல் பண்ணால் ஃப்ரீசிங். நெக்ஸ்ட்டு பார்ட்டிகல்ஸ் ஆஃப் கேஸை வந்து கூல் பண்ணோம் அப்படின்னா கான்ட்ராக்ட் ஆகும், அதுக்கு பேர் பிகம்ஸ் லிக்விட், தட் இஸ் கண்டென்சேஷன். ஓகே. Now we'll see about the periodic and non-periodic changes. Depending on whether or not a change repeats itself after definite period of time, it is classified as periodic or non-periodic. ஒரு சேஞ்ச் வந்து அடிக்கடி ஒரு ஈக்குவல் இன்டர்வல் ஆஃப் டைமில் ரிப்பீட் ஆகிட்டே இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் பீரியாடிக் சேஞ்சஸ். எக்ஸாம்பிள், கிளிக்கிங் ஆஃப் கிளாக் வந்துட்டு ஸ்ட்ரைக்கிங் ஆஃப் கிளாக் எவ்ரி ஹார், ரொட்டேஷன் ஆஃப் த கிளாக் நீடில், இது எல்லாமே பீரியாடிக் சேஞ்சஸ். ஸோ கரெக்டான டைம் இன்டர்வலில் 5 மினிட்ஸ்க்கு ஒரு தடவை இந்த ஹேண்ட் நீடில் வந்துட்டு இங்கே மூவ் ஆகிட்டு இருக்கும். ஸோ சேஞ்சஸ் தட் ரிப்பீட் தெம்செல்ஃப் ஆஃப்டர் அ டெஃபினட் இன்டர்வல் ஆஃப் டைம், ஒரு குறிப்பிட்ட இன்டர்வலுக்கு அப்புறம் ரிப்பீட் ஆகிட்டே இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் பீரியாடிக் சேஞ்சஸ். எக்ஸாம்பிள்ஸ், ரொட்டேஷன் அண்ட் ரெவல்யூஷன் ஆஃப் எர்த், ரொட்டேஷன் ஆஃப் எர்த், ரெவல்யூஷன் ஆஃப் எர்த், பீட்டிங் ஆஃப் ஹார்ட், நம்ம ஹார்ட் பீட் இருக்குல்ல, அதெல்லாம் பீரியாடிக், கரெக்டான டைம் இன்டர்வலில் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். கிளாக் ஸ்ட்ரைக்கிங் எவ்ரி ஹார், மோஷன் ஆஃப் செகண்ட்ஸ் ஹேண்டு, மினிட் ஹேண்டு, அதோட மோஷன், ஹார் ஹேண்ட் ஆஃப் த கிளாக் ஆர் some examples of periodic changes. So every year we observe that the seasonal changes, ஒவ்வொரு இயர்லேயும் சீசன்ஸ் வந்து சேஞ்ச் ஆகிட்டு இருக்கும், சம்மர், வின்டர், மான்சூன் அப்படி. So this is also an example for periodic change. We go from rains to winter and winter to summer and so on. So what type of clothes are worn in winter? Winter timeல என்ன type of clothes wear பண்ணுவோம்? woolen clothes, warm-ஆ வச்சுக்கிறதுக்காக woolen clothes wear பண்ணுவோம். What are the clothes that we wear in summer? Summer timeல நம்மளை கூலாக வைக்கிறதுக்காக ஷார்ட்ஸ் அந்த மாதிரி காட்டன் cloths-ஆ wear பண்ணுவோம். So if the winter changes into summer, we observe the change in texture, type of cloths we wear. So நம்மளோட type of cloths-உம் மாறிடும். We wear woolen cloths in winter and cotton cloths in summer. Similarly, we observe that the winter season is cool and summer is hot. So in winter, during the duration of night is longer than in summer. Summerல விட night time வந்து winterல லாங்காக இருக்கும். We take cool drinks in summer but prefer hot tea, coffee, milk in winter. These changes that we observe show the change of seasons. So இதெல்லாம் தான் சேஞ்ச் ஆஃப் சீசன்ஸை இண்டிகேட் பண்ணுது. The change in the seasons and the changes in weather occur because changes in season எதனால் நடக்குது அப்படின்னா because of the rotation of the earth about its fixed axis. Changes in season are almost periodic in nature. So இந்த சீசனல் சேஞ்ச் வந்து பீரியாடிக்காக இருக்குது. இதே நான் பீரியாடிக் சேஞ்சஸ் பார்த்திங்கன்னா
does not repeat after a definite interval of time, occurs randomly, ஏதோ ஒரு டைமில் அக்கர் ஆகுது அப்படின்னா அதுக்கு பேர் நான் பீரியாடிக் சேஞ்சஸ். எக்ஸாம்பிள் எரப்ஷன் ஆஃப் வேல்கனோ. ஸோ எப்பயாச்சும் ரேராக எரப்ஷன் நடக்குது, அதுக்குன்னு கான்ஸ்டண்ட்டாக ஒரு ஃபிக்ஸ்டு டைம் இன்டர்வல் கிடையாது. ஸோ அக்கரன்ஸ் ஆஃப் earthquakeக்கும் அதே மாதிரி நான் பீரியாடிக் சேஞ்சஸ். A streak of lightning flash across the sky during the thunderstorm. Thunderstorm அப்போ lightning flash ஆகிறதும் நான் பீரியாடிக் சேஞ்சு. ரன்னிங் ஆஃப் பேட்ஸ்மேன் பிட்வீன் த விக்கெட், பேட்ஸ்மேன் கிரிக்கெட் மேட்ச் அப்போ பேட்ஸ்மேன் ரன் பண்ணுறதும் நான் பீரியாடிக் சேஞ்சு. மூமெண்ட் ஆஃப் லெக் வைல் டான்ஸிங் எல்லாமே மோஸ்ட் ஆஃப் த திங்ஸ் வந்துட்டு நான் பீரியாடிக் சேஞ்ச். ரேண்டமாக நடந்துச்சு அப்படின்னா அது எல்லாமே நான் பீரியாடிக் சேஞ்சஸ். ஸோ பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பர் பார்க்கலாம். A particle arrangement within the state of matter gets disturbed upon heating. ஒரு ஸ்டேட் ஆஃப் மேட்டரில் இருக்க பார்ட்டிகல்ஸ் வந்து ஹீட் பண்ணோம் அப்படின்னா அது டிஸ்டர்பன்ஸ் அக்கர் ஆகுது. எதிர் அது எக்ஸ்பேண்ட் ஆகும் இல்லைன்னா கான்ட்ராக்ட் ஆகும். The process in which liquid changes to vapor on heating is called evaporation. liquid water வேப்பராக போச்சு ஹீட் பண்ணா அப்படின்னா அதுக்கு பேர் என்ன? evaporation. The process in which solid வந்து லிக்விடாக மாறிச்சு அதுக்கு பேர் என்ன? melting or fusion. A process in which gas வந்துட்டு லிக்விடாக மாறிச்சு அப்படின்னா, வாட்டர் வேப்பர் வந்துட்டு க்ளவுட்ஸாக ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா அதுக்கு பேர் என்ன? கண்டென்சேஷன். அ ப்ராசஸ் இன் விச் லிக்விட் வந்து சாலிடாக மாறிச்சு அப்பான் கூலிங் அப்படின்னா அதுக்கு பேர் ஃப்ரீசிங். ஸோ ஃபிசிக்கல் சேஞ்சஸ் ஆர் த சேஞ்சஸ் இன் விச் ஒன்லி ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டி ஆஃப் த சப்ஸ்டன்ஸ் அண்டர்கோ ஆர் சேஞ்ச். ஃபிசிக்கல் சேஞ்ச்னா என்ன? ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டியில் மட்டும்தான் சேஞ்ச் அக்கர் ஆகும், ஆனால் அதோட கெமிக்கல் காம்போசிஷன் எந்த ஒரு மாற்றமும் அடையாது. Solid substances are usually purified by the process of crystallization. Salt, example sea waterலேருந்து சால்ட் கிடைக்கிறதுக்கு ஒரு ப்ராசஸ் மெத்தட் என்ன? பியோர் சாலிட் கிடைக்கணும்னா crystallization. Evaporation is the technique used to separate. Evaporation வந்துட்டு dissolved solids-ஐ லிக்விட்லேருந்து சாலிட் லிக்விட் மிக்சர்லேருந்து செப்பரேட் பண்ணுவோம் அப்படின்னா அதுக்கு என்ன ப்ராசஸ் யூஸ் பண்ணுவோம்? எவாப்ரேஷன். இதுக்கும் sea waterலேருந்து சால்ட் எடுக்கிறது தான் எக்ஸாம்பிள். Certain solid substances like camphor, naphthalene, கேம்ஃபர் நாப்தலின்லாம் டைரெக்டாக சாலிட்லேருந்து கேஸாக மாறிடும். இதுக்கு பேர் சப்ளிமேஷன். இந்த ப்ராசஸ்க்கு பேர். சேஞ்சஸ் தட் அக்கர்ஸ் வித் த ஃபார்மேஷன் ஆஃப் நியூ சப்ஸ்டன்சஸ் வித் டிஃப்ரெண்ட் கெமிக்கல் காம்போசிஷன். நியூ சப்ஸ்டன்ஸ் ஃபார்ம் பண்ணும், புதுசாக அந்த சப்ஸ்டன்ஸோட காம்போசிஷன் இருக்கும், இல்லைன்னா ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் த சப்ஸ்டன்ஸ் இன்டு அனதர் சப்ஸ்டன்ஸ் வித் எவல்யூஷன் ஆர் அப்சார்ப்ஷன். எவல்யூஷன்னா கிவிங் அவுட் ஆஃப் ஹீட் ஆர் அப்சார்ப்ஷன் ஆஃப் ஹீட் லைட் அதெல்லாம் நடந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் தான் கெமிக்கல் சேஞ்சஸ். ஸோ சேஞ்சஸ் தட் ரிப்பீட் ஆஃப்டர் ஈக்குவல் இன்டர்வல் ஆஃப் டைம் ஆர் கால்ட் பீரியாடிக் சேஞ்சஸ். பீரியாடிக் சேஞ்சஸ்னால் ஈக்குவல் இன்டர்வல் ஆஃப் டைமில் அது நடந்துகிட்டே இருக்கும். Changes that do not repeat themselves after definite interval of time and occur randomly, ரேண்டமாக occur ஆச்சு அப்படின்னா அதுக்கு பேர் நான் பீரியாடிக் சேஞ்சஸ். சேஞ்சஸ் இன் விச் ஹீட் இஸ் அப்சார்ப்ட், ஹீட்டை அப்சார்ப் பண்ணிச்சு அப்படின்னா எண்டோதர்மிக் ப்ராசஸ். ஹீட்டை வந்து ரிலீஸ் பண்ணிச்சு அப்படின்னா எக்ஸோதர்மிக் ப்ராசஸ். எண்டோதர்மிக் ப்ராசஸில் நம்ம கூலாக ஃபீல் பண்ணுவோம், எக்ஸோதர்மிக்கில் ஹாட்டாக ஃபீல் பண்ணுவோம். Okay, now we'll discuss some book back question answers. See, look at the match. This is the answer. Periodic change na enna? Occurs at regular interval of time. Example, ticking of clock. Write in your subject note. Non-periodic change occurs at irregular interval of time. Example, collecting of flowers. So next one, third question. Can you suggest a method to collect the water from collect salt from sea? Seawater, evaporation or crystallization. Evaporationல கொஞ்சம் impuritiesோட salt கிடைக்கும், crystallizationல pure solids கிடைக்கும், pure salt கிடைக்கும். Okay. Fourth one, is solar eclipse a periodic change? Give your answer. Yes. சோலார் எக்லிப்ஸ் வந்துட்டு ஈக்குவல் ஆன் இன்டர்வல் ஆஃப் டைமில் நடந்துகிட்டே இருக்குது எக்லிப்ஸ். அதனால் சோலார் எக்லிப்ஸ் இஸ் அ பீரியாடிக் சேஞ்ச் ஆஸ் இட் அக்கர்ஸ் ஆஃப்டர் அ டெஃபினட் இன்டர்வல் ஆஃப் டைம். ஸோ தீஸ் டூ ஆன்சர்ஸ் யூ வில் பி ரைட்டிங் இன் யுவர் சப்ஜெக்ட் நோட். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் டுடேஸ் கிளாஸ். தேங்க் யூ. ஹாவ் அ கிரேட் டே.